மொத்த இலங்கையும் தமிழ் இனத்திற்கு தானே சொந்தம், புலிகளுக்கு தானே முழு இலங்கையும் கொடுக்கப்பட வேண்டும். இப்படி ஒரு கருத்தை பழ நெடுமாறன் ஏதாவது நூலில் பதிவு செய்திருப்பார் என்று நீங்கள் கருதக்கூடும். இல்லை, வைகோ ஏதோ ஒரு மேடையில் உணர்ச்சி பொங்க முழங்கியிருப்பார் என்று நீங்கள் நினைக்கக்கூடும். அவரும் இல்லை. இந்த கருத்தை கூறியது எம்ஜிஆர். ஆம், அந்த மூன்றெழுத்து மந்திரக்காரர் வாயில் இருந்துதான் ஒட்டுமொத்த இலங்கையும் தமிழர்களுக்கு சொந்தம் என்ற கருத்து வெளிப்பட்டது. 1972 அதிமுகவை எம்ஜிஆர் தொடங்கிய போது எம்ஜிஆர் ஒரு மலையாளி, அவர் எப்படி தமிழகத்தை ஆளலாம் என்ற விமர்சனங்களை எதிர்கொண்டவர் எம்ஜிஆர். மொரார்ஜி தேசாய், சரண் சிங், இந்திரா காந்தி, ராஜீவ்காந்தி என்று நடுவண் அரசில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவர்களுக்கு இணக்கமான நடைமுறையை மேற்கொள்வதில் வல்லவர் என்ற பெயர் எம்ஜிஆருக்கு உண்டு. அப்படிப்பட்ட எம்ஜிஆர் விடுதலை புலிகள் விவகாரத்தில் நடுவண் அரசுடன் உடன்படாமல் பிரபாகரனுடன் நட்பு பாராட்டியதன் பின்னணி என்ன என்பது போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இந்திரா காந்தியின் புவிசார் அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும். திரிகோணமலை துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்ட அமெரிக்க கப்பல்களின் பின்னணி அறிந்து கொள்ள வேண்டும். 80களின் மத்தியில் தமிழக மக்களிடமிருந்த ஈழ ஆதரவு மனநிலையையும் தெரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தின் பல்வேறு மூலைகளில் நடைபெற்றுக் கொண்டிருந்த மாற்றங்கள், எழுந்த உணர்ச்சி அலைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எம்ஜிஆர் பிரபாகரன் என்ற இரு ஆளுமைகளையும் நட்பு பாராட்ட வைத்தது. 1983 ஜூலை மாதம் ஈழத் தமிழர்களுக்கு நடைபெற்ற கொடூரம் உலக தமிழர்களின் தூக்கத்தை கலைத்தது. உலகெங்கும் வாழக்கூடிய தமிழர்கள் ஈழத்தில் நடைபெற்று வரும் இன படுகொலைக்கு எதிராக குரல் கொடுக்க ஆரம்பித்தனர். தமிழகத்திலும் ஈழத் தமிழர்களுக்கு ஆதரவாக போராட்டங்கள் நடைபெற்றன. தற்போது சிரியாவில் நடைபெற்ற போரில் பச்சை குழந்தைகளும் பெண்களும் கொடூரமாக சிதைக்கப்பட்டதை இணையத்தின் உதவியுடன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் புகைப்படங்கள் மட்டுமே வெளிவரும். அந்த கொடுமைகளை கண்ட தமிழ் சமூகம் கதறி அழுதது. தமிழ் பெண்கள் பாலியல் வன்புணர்வுக்கு ஆளான செய்திகளை கேட்கும்போது கையிறு நிலையில் தமிழகம் கதறியது. இலங்கையின் வெலிக்கடை சிறையில் 72 தமிழ் கைதிகள் கொடுமையான தாக்குதலுக்குள்ளானார்கள். புதிதாக சித்திரவதைகளை கண்டுபிடித்து தமிழர்களை கொடுமைப்படுத்தி நிர்வாணப்படுத்தி சிங்கள காவல்துறை கொடுமை இழைத்தது. அதன் விளைவாக 53 பேர் உயிரிழந்தனர். அப்போது நடந்த கொலைகளில் குட்டிமணி, ஜெகன், தங்கதுரை என்ற அந்த 3 போராளிகளின் மரணம் போராட்டக் காற்றை வேகப்படுத்தியது. குட்டிமணி, தங்கதுரை, ஜெகன் போன்ற போராளி அமைப்புகளை சேர்ந்தவர்களை சக சிங்கள கைதிகளை வைத்தே சிங்கள காவல்துறை கொலை செய்தது. குட்டிமணியின் கண்களை பிடுங்கி வெளியே எடுத்து அதை காலால் நசுக்கி சிங்கள கைதிகளும் காவலர்களும் ஆர்ப்பரித்து கொக்கரித்தனர். தான் இறந்த பிறகு தன்னுடைய கண்களை கண் இல்லாத தமிழ் இளைஞர் ஒருவருக்கு கொடுங்கள் என்று குட்டிமணி கூறினார். அவரின் விருப்பப்படி அவரது கண்கள் தமிழன் யாருக்கேனும் போய்விடக் கூடாதே என்பதற்காக அவரது கண்களை கொடூரமாக நசுக்கி சிதைத்தார்கள் சிங்கள வெறியர்கள். இந்த கொடூரங்களையெல்லாம் பத்திரிகைகள் வாயிலாக தமிழகம் அறிந்து கொண்ட போது இளைஞர்கள் போராட்டத்திற்கு உந்தப்பட்டனர். இந்த சம்பவங்கள் நடைபெறும் சமயத்தில் எம்ஜிஆர் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. முதலமைச்சர் எம்ஜிஆர் ஈழத் தமிழர்களுக்காக ஒரு வார காலம் துக்கம் அனுசரிக்க வேண்டும் என்றார். மேலும் 1983 ஆகஸ்ட் 2 மாநிலம் தழுவிய பந்த் அறிவித்தார். அன்றைய பிரதமர் இந்திரா காந்தியும் மத்திய அரசு அலுவலகங்கள் அன்றைய தினம் மூடப்படும் என்றும் அறிவித்தார். ஒரு வகையில் இந்த போராட்டத்தின் மூலமாக மத்திய அரசின் கவனத்திற்கு ஈழப் பிரச்சனையை எம்ஜிஆர் கொண்டு சேர்த்திருந்தார். அப்போது எம்ஜிஆரும் இந்திரா காந்தியும் கூட்டணியில் இருந்தனர். கருணாநிதியும் நடுவண் அரசிற்கு கூடுதல் அழுத்தம் தரும் விதமாக ஈழப் பிரச்சனையை காரணம் காட்டி அவரது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். அன்பழகனும் அவரது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். ஜூலை கலவரம் ஏற்படுத்திய ரணம், அதைத் தொடர்ந்து திமுக நடத்திய மாநாடு, எம்ஜிஆர் நடத்திய பந்த், திமுகவில் 2 உறுப்பினர்கள் ராஜினாமா என்று அடுத்தடுத்த சம்பவங்கள் டில்லியை இலங்கையை நோக்கி கவனிக்க வைத்தன. தமிழர்களுக்கான அடிப்படை உரிமைகள், சிங்களர்களுக்கு இணையான அங்கீகாரம் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு அமைப்புகள் இலங்கை தமிழர் மத்தியில் செயல்பட்டு கொண்டிருந்தன. ஆனால் ஜூலை கலவரத்திற்கு பிறகு
சிங்கள பாசிச அமைப்புடன் இணைந்து வாழவே முடியாது என்றும் தனி தமிழீழமே ஒரே தீர்வு என்ற முடிவிற்கு அவர்கள் வந்தனர். சிங்கள அரசு ஈழப் போராளிகளை ஒடுக்குவதை தனது வேலையாக கொண்டது. வாய்ப்பு கிடைத்தால் ஈழப் போராளிகளையும் வழக்கம் போல அப்பாவி தமிழர்களையும் தாக்குவது என்று சிங்கள அரசும் தனது அடக்குமுறையை தீவிரப்படுத்தியது. இந்த நிலையில்தான் ஈழத் தமிழர்களும் ஈழப் போராளி அமைப்புகளும் தமிழகத்தை நோக்கி வர ஆரம்பித்தனர். ஈழத் தமிழர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பதை வெகு சாதாரணமான நிகழ்வாக தமிழக மக்கள் பார்த்தனர். பல்வேறு அமைப்புகள் ஈழத்திற்காக போராடினாலும் 4 அமைப்புகளே முக்கியமான அமைப்புகள்: EPRLF, பிளாட், ஈராஸ் மற்றும் விடுதலை புலிகள். இந்த 4 அமைப்புகளுக்கும் ஈழ விடுதலைதான் பிரதான நோக்கம் என்றாலும் தனது செயல்பாடுகளிலும் அரசுகளிடம் அணுகும் முறையிலும் தனித்து செயல்பட்டனர் விடுதலை புலிகள். விடுதலை புலிகளுக்கு மற்ற அமைப்புகளிடம் சுமூகமான உறவு இல்லை. ஒருவரை ஒருவர் சுட்டுக்கொள்ளும் அளவிற்கு அவர்களிடையே பகை இருந்தது. அவர்களுக்கு இடையே இருந்த பகையை உணர்த்த பாண்டிபஜார் சம்பவம் ஒன்றே போதுமானதாக இருக்கும். ஈழத் தமிழர்கள் 3 பேர் துப்பாக்கிகளுடன் மாறி மாறி சுட்டுக் கொன்றனர். பொது இடத்தில் எதை பற்றியும் கவலைப்படாமல், உயிரையும் பொருட்படுத்தாமல் துப்பாக்கிகளால் பேசிக் கொண்டனர். இந்த சம்பவம் நடந்தது ஈழத்தில் அல்ல, தமிழகத்தில். ஆம், தமிழகத்தின் தலைநகர் சென்னையில் இன்று சென்னையின் மிகப்பெரிய வணிக அடையாளமாகி இருக்கும் சவுந்தரபாண்டியனார் பஜார் என்று அழைக்கப்படும் பாண்டி பஜாரில்தான் இந்த துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றது. எங்களுக்குள்ள ஏற்பட்ட ஒரு உள்முரண்பாடால் நானும் உமாமேசனும் பாண்டி பஜாரில் நாங்கள் துப்பாக்கி பிரயோகம் செய்த ஒருவர் அதிலே நாங்கள் ஜெயிலுக்கு போக வேண்டி வந்தது. அந்த காலகட்டத்தில் தான் எங்களுடைய பிரச்சனையும் அங்கே மக்கள் மத்தியிலையும் கொஞ்சம் பெரிய அளவில் தெரிய வர வேண்டி வந்தது. பிரபாகரன், உமா மகேஸ்வரன் கைது செய்யப்பட்ட தகவல் கிடைத்ததும் உடனடியாக விடுதலை செய்ய உத்தரவிட்டார் எம்ஜிஆர். இந்த வழக்கில் அவர்கள் இருவரிடம் மென்மையாக நடந்து கொள்ளுங்கள் என்று காவல்துறைக்கு எம்ஜிஆர் உத்தரவிட்டார். போராளி அமைப்புகள் சிங்கள ஒடுக்குமுறைக்கு எதிராகவும் தங்களுக்குள்ளும் சண்டையிட்டுக் கொண்டிருந்த நேரத்தில் இந்தியா போராளி அமைப்புகளை குறிவைத்தது. இந்தியா என்றால் இந்திரா காந்திதான். இந்தியாவின் புவிசார் நலனுக்கு போராளிகளை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று இந்திரா காந்தி கணக்கு போட்டார். திரிகோணமலை துறைமுகத்தில் அமெரிக்க கப்பல்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. ஆசியாவில் தனது ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதற்கான வேலையில் அமெரிக்கா ஈடுபட்டிருந்தது. அவ்வாறு அமெரிக்கா ஆசிய பிராந்தியத்தில் நுழைவது இந்திய துணைக்கண்டத்திற்கு நல்லது அல்ல என்று இந்திரா காந்தி நினைத்தார். இதை தடுப்பதற்கு இலங்கையில் உள்ள போராளி அமைப்புகளை தனது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டுமென்று முடிவெடுத்தார். உடனே ஈழப் போராளிகளுக்கு ஆயுதங்கள், பயிற்சிகள் வழங்கப்பட்டன. தமிழகம், கர்நாடகா, டெல்லி மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள டேராடூன் என்று போராளி அமைப்புகளுக்கு இந்திய இராணுவத்தினர் பயிற்சிகளை வழங்கினர். டெலா இயக்கத்தை தான் முதலில் தேர்ந்தெடுத்து பயிற்சி வழங்கப்பட்டது. விடுதலை புலிகள் இயக்கத்தை அவர்கள் விரும்பவில்லை. பிறகு போராடிதான் விடுதலை புலிகளுக்கு அவர்கள் பயிற்சியை வழங்கினர். விடுதலை புலிகளுக்கு இந்த விஷயத்தில் இந்திரா காந்தி மீது அதிருப்தி இருந்தது. இந்திரா காந்தி தனது புவிசார் நலனிற்காக போராளி அமைப்புகளை பயன்படுத்திக் கொள்ள பார்ப்பதாக நினைத்தனர். மேலும் இந்தியாவின் பொம்மை அமைப்பாக இருப்பதற்கு விடுதலை புலிகள் சம்மதிக்க மாட்டார்கள் என்ற உண்மையை உணர்ந்துதான் நமக்கு ஆயுதங்களை தர மறுக்கிறார்கள் என்று பிரபாகரன் நம்பினார். இந்த சூழ்நிலையில்தான் பிரபாகரனுக்கு எம்ஜிஆரிடமிருந்து அழைப்பு வந்தது. பிரபாகரனுக்கு மட்டுமல்ல, எல்லா போராளி அமைப்புகளுக்கும் எம்ஜிஆர் அழைப்பு விடுத்தார். அவ்வாறு அவசரமாக அழைக்க காரணம் இருந்தது. தமிழகத்தில் தன்னுடைய பார்வைக்கு கொண்டு வராமல் ஈழப் போராளி அமைப்புகளுக்கு பயிற்சி கொடுத்த விவகாரத்தில் எம்ஜிஆருக்கு அதிருப்தி ஏற்பட்டது. ஏற்கனவே பாண்டி பஜார் துப்பாக்கி சண்டையில் இலங்கை அதிபர் ஜெயவர்தனே பிரபாகரனையும் உமா மகேஸ்வரனையும் தன்னிடம் ஒப்படைக்க வேண்டும், அவர்கள் தீவிரவாதிகள் என்று கூறியது எம்ஜிஆருக்கு நினைவில் வந்தது. அப்போது போராளிகளை காப்பாற்றிய எம்ஜிஆர் தற்போது நேரில் சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். எம்ஜிஆரின் அழைப்பால் 5 போராளி அமைப்புகளும் ஆச்சரியப்பட்டன. எப்போது சந்திக்கலாம் என்று அவர்கள் சிந்திப்பதற்குள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த கருணாநிதியிடமிருந்து அனைவருக்கும் அழைப்பு வந்தது. அதுவும் எம்ஜிஆர் சந்திக்க விரும்பிய நாளுக்கு ஒரு நாள் முன்னரே. அனைத்து அமைப்புகளும் செய்வதறியாது திகைத்து நின்றன. இதில் அதிகம் யோசித்தவர் பிரபாகரன் தான். முதலமைச்சர் எம்ஜிஆர் தான் முதலில் அழைத்தார். ஆனால்
கருணாநிதி அதற்கு முன் சந்திப்பதற்கு நாள் ஒதுக்கியிருக்கிறார். என்ன செய்வது? முதலில் கருணாநிதியை சந்திப்பதா அல்லது முதலில் அழைப்பு விடுத்த எம்ஜிஆரை சந்திப்பதா என்று குழம்பிக் கொண்டு இருந்தார். பிரபாகரன் தமிழகத்தில் கருணாநிதி எம்ஜிஆருக்கு இடையே நடக்கும் ஈகோ யுத்தத்தை சரியாக புரிந்து வைத்திருந்தார். யாரை சந்தித்தாலும் மற்றொருவர் கோபித்துக் கொள்வார். ஆகவே இவர்கள் இருவருடைய அரசியல் சண்டைக்குள் நாம் சிக்க வேண்டாம் என்று நினைத்தார். ஆனால் EPRLF தலைவர் பத்மநாபா, டிலோவின் தலைவர் சிறிச பாரத்னம், ஈரோசின் பாலகுமார் ஆகியோர் கருணாநிதியை சந்தித்து பேசினர். எம்ஜிஆருக்கு இந்த தகவல் கிடைத்ததும் அந்த 3 அமைப்புகளின் மீதும் கோபம் கொண்டார். கருணாநிதியை சந்திக்காத பிரபாகரனை உடனடியாக பார்க்க ஆசைப்பட்டார். ஆண்டன் பாலசிங்கத்திடம் இந்த தகவல் சொல்லப்பட்டது. பிரபாகரன் அப்போது பயிற்சிக்காக சென்னையிலிருந்து தொலைவான இடத்திற்கு சென்று விட்டதால் ஆண்டன் பாலசிங்கம், பேபி சுப்பிரமணியம், சங்கர் நித்யானந்தன் ஆகியோர் எம்ஜிஆர் இல்லத்திற்கு சென்றனர். கருணாநிதியின் அழைப்பை மற்றவர்கள் ஏற்றபோது நீங்கள் மட்டும் ஏன் ஏற்கவில்லை என்று எம்ஜிஆர் கேள்வி எழுப்பினார். நீங்கள்தான் முதலில் அழைத்தீர்கள், அதன் பிறகு அழைத்த அவர் உங்களுக்கு முன்னால் சந்திக்க வேண்டுமென்று விரும்பினார். நாங்கள் அதை விரும்பவில்லை என்று ஆண்டன் பாலசிங்கம் பதிலளித்தார். எம்ஜிஆருக்கு அவர்கள் அளித்த பதில் பிடித்திருந்தது. தமிழீழம் கோரிக்கை ஏன் வந்தது? ஏன் இலங்கை இவ்வாறு நடந்து கொள்கிறது? உங்களுடைய கோரிக்கைகள் என்னென்ன என்று அனைத்தையும் கேட்டார் எம்ஜிஆர். தங்களுக்கு ஆயுத பயிற்சி வழங்குவதில் பாரபட்சமாக நடந்து கொள்வதாக மத்திய அரசின் மீது கோபமாக இருந்த விடுதலை புலிகளுக்கு எம்ஜிஆரின் அணுகுமுறை ஆறுதலாக அமைந்தது. ஆண்டன் பாலசிங்கம் கேட்பதற்கு முன்னதாகவே உங்களுக்கு என்ன உதவி வேண்டுமென்று எம்ஜிஆர் கேட்டார். அவர்களிடம் 200 போராளிகள் இருந்தனர். பயிற்சி கொடுக்க வேண்டும், ஆயுதங்கள் வேண்டும், அதற்கெல்லாம் 2 கோடி ரூபாயாவது தேவைப்படும். ஆனால் அவ்வளவு பெரிய தொகையை கேட்டால் கொடுப்பாரா என்று தயங்கியவாறு 2 கோடி தேவைப்படும் என்றார் ஆண்டன் பாலசிங்கம். எம்ஜிஆர் சிறிதும் தயக்கமின்றி அவ்வளவுதானா, நாளைக்கே உங்களுக்கு பணம் சேர்ந்துவிடும் என்றார். அடுத்த நாள் இரவு 10 மணி எம்ஜிஆரின் பரங்கிமலை இல்லத்திற்கு வந்தார் ஆண்டன் பாலசிங்கம். எம்ஜிஆரின் வீட்டிற்குள் சென்றதும் லிப்டில் ஏறினார். பொதுவாக லிப்ட் மேலே செல்லும். ஆனால் இந்த லிப்ட் கீழே சென்றது. ஆம், பாதாள அறைக்கு சென்றது. 2 கோடி ரூபாய் நிரப்பப்பட்ட பெட்டிகளை ஆண்டன் பாலசிங்கத்திடம் ஒப்படைத்தார் எம்ஜிஆர். விறுவிறுப்பான ஆக்ஷன் படத்திற்கு இணையாக இந்த சம்பவம் அப்போது பரபரப்பாக பேசப்பட்டது. எங்களுக்கு உதவிகள் தேவைப்படுகின்ற போதுதான் அவர் கேட்டார், உங்களுக்கு ஆயுத ரீதியாக இவ்வளவு என்ன உதவி தேவைப்படுது? அவர் சொன்னால், நாங்கள் ஆயுதங்கள் வேண்டி கொண்டு போய் அங்கே எங்களுடைய மக்களை பாதுகாப்பதற்காக எங்களுக்கு ஆயுதத்துக்கு ஒரு கிட்டத்தட்ட எங்களுக்கு 2 கோடி ரூபாய் அளவில் அங்கே பணம் தேவைப்படுது என்று உடனே அவர் உடனே அது பிரச்சனை இல்லை, நான் உங்களுக்கு அதை தந்து உதவுகிறேன் என்று உடனே சொன்னார். ஒரு எந்தவித ஒரு தயக்கம் இல்லாமல் உடனே அந்த இதை சொன்ன உடனே எங்களுக்கு பெரிய ஆச்சரியமாக போய்விட்டது. எங்களால் நம்ப முடியாமல் போய்விட்டது. இவர் உண்மையாக சொல்கிறாரா தானே என்ற அளவுக்கு எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. அப்புறம் அடுத்த நாளே அவர் எங்களை வந்து சந்திக்க சொல்லிவிட்டு நாங்கள் போகும் பொழுது எங்களுக்கு முதல் தொகையாகவே அந்த பணத்தை எங்களுக்கு தந்தார். தமிழக மக்களிடம் ஏற்கனவே புரட்சித் தலைவராக இருந்த எம்ஜிஆர் அன்றிலிருந்து பிரபாகரன் மனதிலும் கதாநாயகனாக உயர்ந்தார். அடுத்த வாரமே பிரபாகரன் எம்ஜிஆரை சந்தித்து தனது நன்றியை வெளிப்படுத்தினார். மீண்டும் ஒருமுறை பிரபாகரன் எம்ஜிஆர் சந்திப்பு நிகழ்ந்தது. ஆனால் இந்த முறை பிரபாகரன் மிகவும் பரபரப்பான மனநிலையில் இருந்தார். கடந்த முறை எம்ஜிஆர் கொடுத்த பணத்தில் ஆயுதங்களை வாங்கி டேங்கர் லாரியில் நிரப்பினர். ஆனால் அந்த டேங்கர் லாரி சென்னை துறைமுகத்தில் சிக்கிக் கொண்டது. சுங்கத்துறை உயர் அதிகாரிகள் டேங்கர் லாரியை கொண்டு செல்ல அனுமதிக்கவில்லை. டேங்கர் லாரியை வெளியே எடுக்க உதவி செய்யுமாறு எம்ஜிஆரை அணுகினார் பிரபாகரன். சில தினங்களில் ஆயுத டேங்கர் லாரி காவல்துறையினரின் பாதுகாப்புடன் விடுதலை புலிகளின் இருப்பிடத்திற்கு வந்து சேர்ந்தது. பிரபாகரன் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. உடனே எம்ஜிஆரை சந்திக்க வேண்டுமென்ற ஆவலை வெளிப்படுத்தினார். எம்ஜிஆரும் சம்மதித்தார். எம்ஜிஆருக்கு AK-47 ரக துப்பாக்கி ஒன்றை பிரபாகரன் பரிசீலித்தார். எம்ஜிஆரும் உவகையுடன் பெற்றுக்கொண்டார். அதை எவ்வாறு இயக்க வேண்டுமென்று பிரபாகரனே எம்ஜிஆருக்கு சொல்லித் தந்தார். சினிமா நடிகர்கள் பலருக்கு உடற்பயிற்சி கருவிகள் வழங்கி உடல் ஆரோக்கியம் குறித்து வகுப்பெடுத்திருக்கிறார் எம்ஜிஆர். ஆனால் எம்ஜிஆருக்கே துப்பாக்கியை பரிசாக கொடுத்து சொல்லியும் தந்திருக்கிறார் பிரபாகரன். இந்த விஷயத்தில் பிரபாகரன் வாத்தியாருக்கே வாத்தியாராகிவிட்டார். 1984 எம்ஜிஆர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு அமெரிக்காவிற்கு சிகிச்சை சென்றார்.
அங்கு படுத்துக்கொண்டே ஆண்டிப்பட்டி தொகுதியில் வெற்றியும் பெற்றார். வெற்றி பெற்றாலும் உடல்நலம் தேறுவதற்கு சிறிது காலம் பிடித்தது. உடல்நலம் தேறியவுடன் எம்ஜிஆர் பார்க்க விரும்பிய ஒரு சில நபர்களில் ஒருவர் பிரபாகரன். பிரபாகரனும் ஆண்டன் பாலசிங்கமும் எம்ஜிஆரை பார்த்து நலம் விசாரித்தனர். அப்போது கடந்த முறை பிரபாகரன் பரிசளித்த AK-47 துப்பாக்கியை எம்ஜிஆர் காண்பித்தார். பிரபாகரனுக்கு நெகிழ்ச்சியாக இருந்தது. தேவையின் அடிப்படையில் ஆரம்பித்த இருவர் உறவு தனிப்பட்ட முறையில் ஒருவரை ஒருவர் நேசிக்கும் நட்பாக மாறியது. சில நாட்களுக்கு பிறகு ஆண்டன் பாலசிங்கம் பதட்டத்துடன் எம்ஜிஆரை சந்திக்க வந்தார். பெரிய தொகை தேவைப்படுகிறது, 4 கோடி ரூபாய் வேண்டும். பிரபாகரன் உங்களைத்தான் மலை போல் நம்பியிருக்கிறார் என்றார். எம்ஜிஆர் தன் பக்கத்திலிருந்த பன்ருட்டி ராமச்சந்திரனை பார்த்தார். ஈழ மக்களின் துயர் துடைக்க திரட்டிய நிதி 4 கோடி ரூபாய்க்கு மேல் இருக்கிறது, அதை கொடுக்கலாம் என்று பன்ருட்டியார் கூறினார். அந்த பணத்தை கொடுப்பதில் சில சட்ட சிக்கல்கள் இருந்தாலும் அதையெல்லாம் சரி செய்ய உடனடியாக ஆவணங்களை தயார் செய்து உடனே விடுதலை புலிகளுக்கு பணம் கொடுக்கப்பட்டது. பொன்மனச் செம்மல் என்று எம்ஜிஆருக்கு ஏற்கனவே ஒரு பட்டம் உண்டு. அது உண்மை என்று பிரபாகரன் விஷயத்திலும் 2வது முறையாக நிரூபித்து காட்டினார் எம்ஜிஆர். எம்ஜிஆரின் கொடைத்தன்மையே அவருக்கு ஆபத்தாக அமைந்தது. பிரபாகரனுக்கு எம்ஜிஆர் செய்த உதவி பத்திரிகைகளில் பரவியது. இலங்கை அதிபர் ஜெயவர்தனே பிரதமர் ராஜீவ்காந்தியிடம் கோபத்தை வெளிப்படுத்தினார். ராஜீவ்காந்தியோ எம்ஜிஆரிடம் கடுமையாக நடந்து கொண்டார். எம்ஜிஆர் ராஜீவ்காந்தி கூட்டணி கடந்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை சந்தித்தது. அந்த கூட்டணி வெற்றிகரமாக தொடர்ந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் ராஜீவ்காந்தி கோபப்படும்படியான சம்பவம் நடைபெற்றது. எம்ஜிஆர் விடுதலை புலிகளுக்கு கொடுத்த 4 கோடி ரூபாய் காசோலையை திரும்ப வாங்கினார். பிறகு தன்னுடைய சொந்த பணத்திலிருந்து 4 கோடி ரூபாயை கொடுத்தார் எம்ஜிஆர். எப்போதும் மத்திய அரசை பகைத்துக் கொள்ளாத எம்ஜிஆர் பிரபாகரனுக்காக மத்திய அரசின் கோபத்திற்கு ஆளானார். அந்த அளவிற்கு எம்ஜிஆர் பிரபாகரன் நட்பு ஆழமாக இருந்தது. கேட்ட போதெல்லாம் உதவி செய்த எம்ஜிஆரின் நல்ல உள்ளத்தில் உருகி பிரபாகரன் எம்ஜிஆரை அண்ணன் என்றே வாஞ்சியுடன் அழைத்தார். நான் அவரிடம் அடிக்கடி போய் சந்திக்கும் பொழுது அவர் மிகவும் தன்னுடைய ஒரு மனம் விட்டு பழகுவார். அவருடைய ஒரு எளிமையான ஒரு தன்மை இருந்தது. அவரிடம் ஒரு பெரிய தான் ஒரு முதலமைச்சர் என்ற ஒரு இதோடு அவர் எங்களோட அந்த அதிகாரத்தோட பழகலை. எங்களோட உண்மையிலேயே எங்களுக்கு ஒரு சொந்த சகோதரனை போல அவர் என்னோட பழகினார். அண்ணன் என்றழைத்த தம்பி பிரபாகரனுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட வேண்டிய இக்கட்டான சூழல் எம்ஜிஆருக்கு ஏற்பட்டது. அந்த நடவடிக்கைக்கு பெயர் என்ன தெரியுமா? ஆபரேஷன் டைகர். 1986ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் சார்க் உச்சி மாநாடு நடப்பதாக அறிவிப்பு வெளியானது. அதில் இலங்கை அதிபர் ஜெயவர்தனே கலந்து கொள்வதால் தமிழகத்தில் இருக்கும் போராளி இயக்கங்களிடமிருந்து ஆயுதங்களை உடனடியாக கைப்பற்ற வேண்டுமென்று மத்திய அரசு எம்ஜிஆருக்கு உத்தரவிட்டது. எம்ஜிஆர் உளவுத்துறை DIG மோகன்தாஸை அழைத்து உடனடியாக களத்தில் இறங்கும்படி கூறினார். விடுதலை புலிகள் உட்பட அனைத்து அமைப்புகளிடமிருந்தும் ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டது. பிரபாகரன், ஆண்டன் பாலசிங்கம் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். அவர்களது கைரேகை மற்றும் புகைப்படங்கள் கைப்பற்றப்பட்டன. அவர்கள் விடுவிக்கப்பட்டவுடன் எம்ஜிஆரை சந்திக்க முடியாமல் தவித்தார் பிரபாகரன். பிறகு பிரபாகரனும் ஆண்டன் பாலசிங்கமும் பெங்களூருவுக்கு அழைத்து செல்லப்பட்டனர். அங்கே அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த இலங்கைக்கான இந்திய தூதர் JN தீட்சித் மற்றும் வெளியுறவுத்துறை செயலர் AP வெங்கடேஸ்வரன் ஆகியோர் காத்திருந்தனர். இலங்கை பிரச்சினையில் இந்திய அரசு என்ன தீர்வை முன்வைக்கிறதோ அதை பிரபாகரன் ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்று நிர்பந்தம் செய்தனர். ஆனால் பிரபாகரன் ஏற்க மறுத்து பிடிவாதமாக இருந்தார். எம்ஜிஆர் அங்கு வரவழைக்கப்பட்டார். எம்ஜிஆர் பிரபாகரன் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. ஈழத்தின் கதையை ஆதியிலிருந்து முழுமையாக கேட்டறிந்தார் எம்ஜிஆர். கேட்ட பிறகு எம்ஜிஆர் சொன்ன வார்த்தைகள்தான் மிக முக்கியம். நீங்கள் சொல்வதை பார்த்தால் ஈழம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இலங்கையும் தமிழர்களுக்குத்தான் சொந்தம். உங்கள் விருப்பப்படியே செய்யுங்கள் என்று பிரபாகரனிடம் கூறிவிட்டு எம்ஜிஆர் கிளம்பினார். தங்களிடமிருந்து பெறப்பட்ட ஆயுதங்களை திரும்பத் தர வேண்டும் என்று பிரபாகரன் சென்னையில் உண்ணாவிரதம் இருந்தார். எம்ஜிஆர் உடனடியாக அனைத்து ஆயுதங்களையும் அவர்களிடமே வழங்கினார். அப்படி வழங்கும் பொழுது மற்ற அமைப்புகளிடமிருந்து பெறப்பட்ட ஆயுதங்களையும் சேர்த்து விடுதலை புலிகளுக்கு வழங்கிவிட்டார் எம்ஜிஆர். 1986ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 26ஆம் தேதியன்று மீண்டும் பேச்சுவார்த்தையை தொடங்கியது இந்திய அரசு. அப்போது எம்ஜிஆரும் டில்லிக்கு வரவழைக்கப்பட்டார்.
இந்தியா இலங்கை ஒப்பந்தத்திற்கு பிரபாகரன் சம்மதிக்க வேண்டும் என்பதே அந்த பேச்சுவார்த்தையின் நோக்கம். அந்த ஒப்பந்தத்தின்படி இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். தேர்தல் நடத்தி முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்படுவார். அந்த மாகாண சபையை கலைக்கும் உரிமை ஜனாதிபதிக்கு உண்டு. அனைத்து அமைப்புகளும் உடனடியாக ஆயுதங்களை இந்திய அமைதிப்படையிடம் ஒப்படைக்க வேண்டும். இந்த ஒப்பந்தத்திற்கு அனைத்து அமைப்புகளும் ஒப்புக்கொண்டு விட்டன. விடுதலை புலிகள் இதற்கு உடன்படவில்லை. சிங்கள அதிகார வர்க்கத்திற்கு துணை போகும் இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பிரபாகரன் தெளிவாக கூறிவிட்டார். இந்திய இலங்கை உடன்பாடை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா அதில் எங்களுக்கு எந்தவித எங்களுடைய அனுமதியை பெற்ற அந்த உடன்பாடு நடக்க இல்லை. எம்ஜிஆரும் பிரபாகரனின் முடிவுக்கு ஆதரவு தெரிவித்தார். அதற்கு பிறகு ஈழப் பிரச்சனையில் என்ன நடந்தது என்பது பிரபாகரனுக்கு தெரியும். ஆனால் எம்ஜிஆருக்கு தெரியாது. ஆம், இந்த சந்திப்பு நடந்து 4 மாதங்களில் எம்ஜிஆர் மரணமடைந்தார். அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய இறப்பு எங்களுடைய உண்மையிலேயே தமிழர்களுக்கு ஒரு ஈழத்தமிழரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரும் இழப்பு. ஏனென்றால் அவர் எங்களுடைய அந்த போராட்டத்தில் மனப்பூர்வமாக உதவி செய்தவர். தமிழ் ஈழம் வேண்டுமென்று மனதார விரும்பிய தலைவர் எம்ஜிஆர் இப்போது அவர் இல்லை என்று கண்ணீர் மல்க தனது வேதனையை வெளிப்படுத்தினார் பிரபாகரன். உதவி என்று வந்த போதெல்லாம் எந்தவித தனிப்பட்ட ஆதாயமும் எதிர்பாராமல் உதவி செய்தார் எம்ஜிஆர். எம்ஜிஆர் பிரபாகரன் நட்பு என்பது அவர்களது வரலாற்றில் மட்டுமல்ல, ஈழ வரலாற்றிலும் அழியாத சுவடாய் என்றும் நிலைத்து நிற்கும். ஒரு மனம் விட்டு பழகுவார். அதாவது அவரிடம் எவ்வளோ ஒரு எளிமையான ஒரு தன்மை இருந்தது. அவரிடம் ஒரு பெரிய ஒரு தான் ஒரு முதலமைச்சர் என்ற ஒரு இதோடு அவர் எங்களோட அந்த அதிகாரத்தோட பழகலை. எங்களோட ஒரு உண்மையிலேயே எங்களுக்கு ஒரு சொந்த சகோதரனை போல அவர் என்னோட பழகினார்.